ஊழிய பாதையில் வரும்போது எல்லாரும் சொல்லுவாங்க, ஏன் அர்ஜென்ட் பண்ணாரு, என்னை கர்த்தர் கூட்டாரு, என்னை அழைச்சவர் யாரு, உண்மை உள்ளவர். இப்ப நான் என்ன பண்ணணும் அவருக்காக? உங்களுக்கு ஒன்னே ஒன்று சபையாருக்கு ஒரு வேண்டுகோள். அக்கம் பக்கத்துல அநேக திருநங்கைகள் உங்களுக்கு சார்ந்தவங்களோ இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல உங்ககிட்ட பழகுறவங்களோ இருந்தா என்ன பண்ணுங்க, கர்த்தர் யார் என்று நீங்க சொல்லுங்க. ஏலோயா. அவங்க கிட்ட கோபப்படுத்தாதீங்க. ஏன் தெரியுமா? அவங்களுடைய கேரக்டர் எப்படி நான் சொல்றேன்னா, அன்புக்காக அடிமைப்பட்டவங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா, நானும் அந்த வழக்கில தானே வந்தேன். அன்புக்காக நான் ஏங்கி இருப்பேன். ஏன்னா தாய் தகவல் சொந்த பந்துகள் எல்லாரும் விட்ட பேர் யாருன்னு உங்களை பார்த்துப்பாங்க சொல்லுங்க. அப்போ அன்பாய் பேசுங்க. இப்போ அநேக திருடங்களை பார்த்தா நீங்க என்ன பண்ணணும்? அன்பாய் பேசணும். அக்கா இயேசு உங்களை நேசிக்கிறாருக்கா, தகச்சி இயேசு உங்களை நேசிக்கிறாரு. ஒரு முறை வாங்க எங்க சபைக்கு மீட்டிங்க்கு. பரவாயில்லக்கா, நான் பொட்டு வச்சுக்கிறேன், பூ வச்சுக்கிறேன், பரவாயில்ல, பொட்டு பூ வச்சுட்டா கூட சபைக்கு என்ன பண்ணணும்? அன்பா கூப்பிடணும். இல்லையா? அப்போ ஒரு முறை சபைக்கு வராங்களா, மறுமுறை வரலையா, அவங்க சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும் பார்க்கணும். அதெல்லாம் அவங்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, போஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்க அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வரும்போது ஆவியானவர் இடைப்படுவது இருதயங்கள் தொடப்படும். அல்லேலூயா. அப்போ நீ ஆண்டவர்கிட்ட அடிக்கடி என்ன கேட்கிறேன்னா, ஆண்டவரே